எல்லாருக்கும் வணக்கம். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அருமையான ஒரு வசனமுங்க. நீர் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், அதாவது நம்மளை எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறாரு. அதாவது கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னால், பாவமே இல்லாத ஜனம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பாவமே செய்யாமல் இருக்கிற ஜனம், பாவமே செய்யாத ஒரு மக்கள் அப்படின்னு கர்த்தர் பேசலைங்க. இங்கே கர்த்தர் பேசுகிறது எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலிருந்து எல்லாத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து கர்த்தருக்கே சொந்தமான ஒரு குடும்பமாக, கர்த்தருக்கு சொந்தமான ஒரு பிள்ளையாக, கர்த்தருக்கு சொந்தமான ஒரு மகளாக உங்களை கர்த்தர் பார்க்குறாரு. உங்களை பார்த்து, என்னோட மகள், எனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட எனக்கு சொந்தமான மகன், மகள், பிள்ளை, நண்பர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்களேன், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களிலும், எல்லா குடும்பங்களிலும், குடும்பத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லாரையும் விட உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி உன்னைய அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்களேன், உங்களை சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதாவது உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் சொந்தம் கொண்டாடுறாருங்க. அதாவது என்னோட மகள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொந்தம் கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற காரியம், நடந்த காரியமும், நடந்துக்கிட்டு இருக்கிற காரியத்தை கூட கர்த்தர் தெரிந்து வச்சிருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் கூட தெரிந்து வைத்திருக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு பயம் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்க போகுதுங்கிறதையும் கூட கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் உதவி, கர்த்தரோட சகாயம், கர்த்தரோட ஆறுதல் எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறவராக இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னால், எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மகன்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களை கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கும்படி அவரே உங்களை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அப்படிங்கிறதுனால உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, உங்களை பற்றி கர்த்தருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஆமேன், ஆமேன்.